அதுல ஒரு டயலாக் சொன்னார், ஐ வில் டெஃபினெட்லி பீட் த ரெக்கார்டுன்னா சத்தியமா பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பால் மேல அப்படியே ஸ்லோ மோஷன்ல கொண்டாட்டி பாக்குறேன், என்ன மேல போகுது அப்படின்னு. நேரா போய் ஃப்ரீயா எடுத்து கொண்டு போய் நம்ம அயாரி வந்து முடிச்சு விட்டான். நல்ல பினிஷ் அது ஆலிசனை தாண்டி. இதுதான் இது வரைக்கும் பார்த்த பர்ஃபார்மன்ஸ் தான். யூ ஹவ் கிவன் யுவர் ஆல்னாக்க யூ ஆர் நாட் குட் இனஃப் டு பி a லிவர்பூல் பிளேயர். அவ்வளவுதான். நீ பிரீமியர் லீக்ல யூ வில் ஹேவ் a career. ஆனா லிவர்பூல்ட்ட அது கிடையாது. அவ்வளவுதான். It's not you should be playing fringe players. You have to trust them. We cannot go into a season where you don't trust them. சொன்ன எல்லா அக்கவுண்ட்டும் அந்த கேம் முடிச்ச உடனே காலிலேயே விழுந்து விட்டான் ஐயா அப்படி 23 புலிகேசி சொல்லுவாங்க, அந்த மாதிரி விழுந்துட்டானுங்க. ஆனா அவனோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் 2018-19 ட்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அந்த ஃபுல் ரைட் பேக் அந்த ஃபிளாங்க்ல போய் கிராஸ் பண்றது அந்த டைப்ல அவன் ஆடுவான். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் ஃப்ளோரியன் வர்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ ரூமர்ஸ் இருக்குங்கிறது வந்து ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் பிகாஸ் ஹீ கேன் பி ஃபர்தர் அந்த நம்பர் 10ல உட்காந்து கிரியேஷன் பண்ற மாதிரி. தட் இஸ் another example. ப்ராப்பரா கோச்சிங் பண்ணி ப்ராப்பரா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி, ஏன்னா they lost ஒலிசே. அதுக்கப்புறம் they still had to they kept Eze, they brought in Matata, they had that Sar. அவங்க 3 பேர் வச்சே நாங்க கோல் போட்டுக்கிறோம், மத்தவங்க எல்லாமே டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. வாட்டன் இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா தான் வாட்டன் ஆடிட்டு இருக்கான். அண்ட் அவனுடைய பார்ட்னர் அந்த கமாடா, டைச்சி கமாடா சூப்பரா ஆடுறான் அவன். சூப்பரா ஆடுறான். ஆமா. சோ யா மீன் பெருசா அவங்களுக்கும் ஒன்னும் இன்சென்டிவ் இல்லைன்னா அவங்க 12க்கு மேல அவங்க போக 12க்கு கீழேயும் போக முடியாது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? தூங்க வேண்டியதுதான். ஒரு வாரம் ஆச்சு நம்ம சேனல் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன நடக்குது அதெல்லாம் ஒரு மெசேஜ் ஆச்சு அனுப்புறீங்களா? என்னடா பண்ற, ஒரு வாரமா காணாம ஏதாவது வீடியோ கீது பண்றியா இல்லையா, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன நமக்கு என்ன டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு சோ பண்ணிட்டு அது பண்ணிட்டுன்னு. நம்ம ஸ்குவாடே வெக்கேஷனுக்கு போயிருக்கும்போது நம்ம மட்டும் என்னத்துக்கு உட்காந்து வேலை பார்க்கணும்? ஆமா, வந்து ஆடுற கேம்லாம் அப்படித்தான் ஆடுறானுங்க. பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது. அவனுங்க நல்லா ஆடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுறானுங்க ஒவ்வொருத்தவனும். ஆனா அது வந்து அந்த சாலா அந்த கேரி நெவில் இன்டர்வியூலயே அது சொன்னா பாத்தீங்களா, டைட்டில் ஜெயிச்சப்பறம் we have been a bit relaxed but we will be prepared for the Brighton game. அதுல ஒரு டயலாக் சொன்னார், ஐ வில் டெஃபினெட்லி பீட் த ரெக்கார்டுன்னா சத்தியமா பண்ண மாட்டேன். அவன் ஆடுற ஆட்டத்துக்கு சத்தியமா பண்ண மாட்டான். எப்பவோ சொன்னோம், ஏய் 2 அசிஸ்டரா அப்படின்னும். சரி அது விடு. எனக்கு உண்மையாவே தெரியணுங்க, பாக்குறவங்க கடைசி 6-7 கேம் பிரீமியர் லீக் கேம்ல சாலா எத்தனை கோல் எனக்கு உண்மையாவே எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஜோக்கு கூட சொல்ல, எனக்கு தெரிஞ்ச 2 கோல் இருக்காது, எனக்கு தெரியாது. ஆனா 2 கோல் இருக்காது. கடைசி 7-8 கேமா எனக்கு தெரிஞ்சு கடைசியா நம்ம சாலா ஒழுங்கா ஆடுறத பார்த்தது வந்து PSG ஃபர்ஸ்ட் லெக்குக்கு முன்னாடி. அது எப்ப நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லாத மனுஷன். கோல்லாம் வந்திருக்கு, ஆனா எவ்வளவு வந்ததுன்னு தெரியாது. கோல்லாம் 1-2 வந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், 2 கோல் மேல வந்திருக்காது. தலைவன் மார்ச் மாசம் ஆயிட்டாலே முடிவு பண்ணிடுறானுங்க. இந்த மார்ச் ஏப்ரல்லாம் எனக்கு கேலண்டர் கிடையாது, நான் அப்பெல்லாம் பார்த்து கேம் ஆடி கோல்லாம் போட மாட்டேன், நீங்க பண்ணி பொழைச்சுக்கிறதா பொழைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மை சீசன் எண்ட்ஸ் February 28 அப்படின்னு சாலா முடிவு பண்ணிடுறான். வருஷம் எப்பவும் பண்ற மாதிரி. ஐயோ, அதனால அவன் ரெக்கார்டெல்லாம் வாயில சொல்றக்கு ஓகே, எஸ் ஐ திங்க் ஐ வில் பிரேக் இட் அப்படின்னா. நீ யார் ஆட்டத்துக்கு ஓப்பன் போச்சே அடிக்க மாட்டேங்கிற, நீ என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ண போற? எனக்கு டவுட் தான் உன் மேல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு போன கேமுக்கு அப்புறம். ஆமா பட் எனிவேஸ் அதான் இந்த எபிசோட் வந்து பிரைட்டன் ரிவ்யூ அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் ப்ரிவியூஸ். லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன், ஹோம் கேம், லாஸ்ட் ஹோம் கேமும் கூட. பட் அதுக்கு முன்னாடி அந்த கேமுக்கு முன்னாடி 2000 அந்த கேம் முடியும் போது 2075 வரணும்னு சொன்னேன். 2075 ஆல்ரெடி 2077ல நிக்கிறோம். ஸோ நீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுனால அடுத்த சீசனுக்கு ஒரு அறிகுறியா 2-1 நம்ம சப்ஸ்கிரிப்ஷனும் ஆரம்பிச்சுன்னா அடுத்த சீசன் 21வது டைட்டிலும் வந்துடும். எப்ப பிளான் பண்ணீங்க? நான் நோட்ஸ் இருக்கவே இல்லை. எவ்வளவு ரூம் போட்டு எழுதிங்க சப்ஸ்கிரிப்ஷன் 2077 ஒரு 2 நாள் முன்னாடியே பார்த்தேன். அப்பவே மண்டேல ஒரு யோசனை வந்துருச்சு, 21 வேணும்னா 21ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா 2100 அதுதான் நம்ம இப்ப அடுத்த டார்கெட். இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம் முடியும் போது 2100 வரணும், இல்லனா அடுத்த சீசன் மேன் சிட்டி தான் லீக் டைட்டில் அடிக்கும். அவ்வளவுதான், 21 இல்ல. எப்படி சொல்லி ஏன்னா நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங் அப்ப என்ன சொன்னோம், 2000 வந்துட்டா ட்ரபிள் நமக்கு இன்னும். சரி ட்ரபிள் வரல பரவாயில்ல, ட்ரபிள் கிட்டத்தட்ட வந்திருக்கணும். நம்ம பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ், கேரபாவ் கப் ஃபைனலும் போயிட்டோம், FA கப் நம்மளா பாட்டு வித்து கொடுத்துட்டோம்.
ஆமா சரி பாவம் நம்ம ஆடின டீமும் என்ன சாம்பியன்ஷிப்லயே லாஸ்ட் இருக்காங்க, சரி ஒரு கப்பாச்சும் ஒரு 2 கேம் நல்லா ஆடட்டுமேனு ஒரு நல்ல இடத்துல ஒரு ஒரு 5 மில்லியன் கொஞ்சம் காசாச்சு பாக்கட்டும், அடுத்த ரவுண்ட் போனாங்கன்னா கொஞ்சம் காசாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துட்டோம். ஆமா டெக்னிக்கலி மக்கள் பண்ணது படி நம்மளுக்கு ட்ரபிள் தான். அண்ட் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம விட்டு கொடுத்ததுனால தான் கிறிஸ்டல் பேலஸ் இன்னைக்கு FA கப் ஜெயிச்சிருக்காங்க, இல்லன்னா நம்ம அந்த ஃபைனல்ல இருந்திருப்போம். இந்நேரம் நம்ம அதையும் ஜெயிச்சிருந்தோம்னா அப்புறம் எல்லாரும் அழுவானுங்க, ஏன்டா பிரீமியர் லீக் பத்தாதா உனக்கு இதுவும் வேணுமா அழுதுருப்பானுங்க. சரி மத்தவங்க எல்லாம் இந்த சீசனே வந்து நம்ம எவ்வளவு ஹெல்பிங் பண்ணிருக்கோம். ஒண்ணு நியூ காசல் எத்தனையோ வருஷம் கழிச்சு பாவம் கஷ்டப்பட்டு நம்ம காலில் வந்து விழுந்தாங்க. ஆமா நாங்க டைட்டில் ஜெயிக்கவே இல்லடா, தயவு செஞ்சு கொடுங்கடான்னு விழுந்தாங்க, நம்ம கொடுத்துட்டோம். பிரீமியர் FA கப்ப பாருங்க, கிறிஸ்டல் பேலஸ் வாழ்க்கையில நாங்க ஜெயிச்சது இல்லடா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுதாங்க. சரி பரவாயில்ல, நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்து வலிக்குது, நாங்க பிரீமியர் லீக்கே ஜெயிச்சிடறோம். இந்த சீசன் நம்ம முடிவு பண்ணிட்டோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பரிதாபப்பட்டு எல்லாம் ஒரு தர்ம பிரபுவா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ காசலுக்கு ஒரு கேரபோ கப்பு, FA கப் ஏதோ ஒரு சின்ன டீம் ஜெயிக்கிட்டு பாரு, நம்ம அப்படி அழகா ஏர்லியாவே நம்ம வெளில வந்துட்டோம், ரொம்ப சீக்கிரமா வெளில வந்துட்டோம். அப்படித்தான் நம்மளும் ஆர்சனலுக்கு கொடுக்கலாம், நம்மளும் ஹெல்பிங் பண்ணோம். ஆனா நான் குதிச்சா தலைகீழாத்தான் குதிப்பேன், அவனும் குதிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் முடிச்சா எனக்கு செகண்ட் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு சொன்னா அப்ப நாம் என்ன பண்றது? நம்மளும் நடுவில் ஒரு 2 கேமை டிராப் பண்ணி இந்த நியூ காசல் கேம்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணோம். நம்மளே வந்து 3-2 லீட்ல இருந்தத தள்ளி விட்டு கோமாளித்தனம் பண்ணி பாலை உள்ள விட்டு எவர்டன்ல லாஸ்ட் மினிட்ல வேணும்னே கோலை உள்ள விட்டு டே ஆர்சனல் கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா, வந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும்னு கூப்பிட்டோம். நான் எதுக்கு வரணும்? எனக்கு செகண்ட் பிளேஸ் தான் வேணும், நீ டாப்புக்கு போறனா போன்னு சொல்ல, அப்ப நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது? இல்லங்க இதுதாங்க ஓவரா ஆசைப்படக்கூடாதுங்கிறது. சிட்டி இந்த வாட்டி ஓவரா ஆசைப்பட்டு தான் லீகும் இல்ல, சாம்பியன்ஸ் லீகும் இல்ல, FA கப்பும் போயிருச்சு. அந்த மாதிரி கரெக்டா நமக்கு தேவை பிரீமியர் லீக், அடுத்த சீசன் நமக்கு தேவைங்கிறது சாம்பியன்ஸ் லீக். அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும். சொல்லி கொடுத்து ஹார்டன் சொல்லி கொடுத்துருக்காப்ல, நம்ம வந்து கொஞ்சம் ஹம்பிளா இருந்தா தான் டைட்டில் வரும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். பட் அதான் சொன்ன மாதிரி அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கான் அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் எப்போ நாங்க வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்பெல்லாம் அப்லோட் ஸ்கெட்யூல்லாம் ரொம்ப கண்ணா பின்னான்னு மாறிடுச்சு. இல்ல ஸ்கெட்யூல் இல்ல, கண்ணா பின்னால இல்ல. ஆமா, ஸோ எங்க எப்போ அப்லோட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கே தெரியாது இப்போ. அந்த பெல் பட்டனை நாமளே அமைக்க வச்சிருக்கோம், அப்பதான் எங்களுக்கே தெரியுது எப்போ ரிலீஸ் ஆகுது. கரெக்ட். பட் அதான் 2100 அந்த கிறிஸ்டல் பேலஸ் அந்த ட்ரோஃபி லிஃப்ட்டும் போது 2100 கரெக்டா அடிக்கிறோம் வரும். பட் அதோடய வருவோம் பிரைட்டன் கேமு சொன்ன மாதிரி. நான் எனக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாரம், அதாவது நம்ம டைட்டில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கழிச்சடா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து இந்த வாரம் கப் ஃபைனல் எனக்கு சாட்டர்டே. அப்படியா? சரி, எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருவோம். அதனால அத காரணமா வச்சு நான் லிவர்பூல் கேம பார்க்கல. இல்லடா மட்டும் ஒருத்தர் கமெண்ட்ல நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாரு, அதை படிச்சீங்களா அந்த கமெண்ட்? இதுக்காக தான் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதே இல்ல, இந்த மாதிரி சொன்னேன்னா இந்த மாதிரி படிக்கிறதே இல்ல கமெண்ட்ஸ். அதனாலதான் நான் படிக்கிறது. என்ன போட்டிருக்காங்க, மானத்தோட எங்களை மட்டும் 10 அக்கௌண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்களே, டபுள் டிஜிட் கேம்ஸ் நீங்க சீசன் ஃபுல்லா பாக்குறீங்களான்னு கேட்டாரு. அதுக்கே இல்ல, அடுத்த சீசன்ல இருந்து கணக்கு வைக்கிறோம் நம்ம. உண்மையா டபுள் டிஜிட் கேம்ஸ் பாக்குறீங்களா இல்லையாங்கிறது கணக்கு வைக்கிறோம் அடுத்த சீசன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. சொல்றதுக்கு மக்கள்கிட்ட மட்டும் டபுள் டிஜிட் ஃபேக் அக்கௌண்ட் வேணும்னு கேட்க வேண்டியது, மேட்சையே பாக்குறது இல்ல. நான் எதுக்கு ஏன்னா எனக்கு மக்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை, அவங்க தான் என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கேம் எப்படி ஆடணுங்கிறத அவங்கள பார்த்து தான் நான் கேட்கறேன். மக்களே நம்ம கேட்டுக்குங்க, அதாவது எப்படி எல்லாம் வந்து அப்படியே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க, உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். எல்லாம் நானும் நீங்களும் கேம் பார்த்துட்டு நாமளே எல்லாத்தையும் பேசணும்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அதனால எனக்கு எதுவும் தெரியலன்னா நான் கமெண்ட்ஸை பார்த்து படிச்சுப்பேன்ல. இப்பதான் படிக்கிறது இல்ல நீங்க? அதான் இப்பதான் சொன்ன உடனே தான் அதுவும் ஞாபகம். எப்படி சொன்னாலும் மாட்ட வேண்டியது, அப்புறம் மக்கள்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது, இதே வேலையா போச்சு. சரி, என்ன 3-2 கேம் முடிஞ்சது, மொத்தம் ஒண்ணுமே பாக்கல சுத்தமா இல்ல. நான் அன்னைக்கு எனக்கு ட்ரைனிங் இருந்தது, அதனால தான் நான் பாக்கல. கரெக்டா 8 to 10 மணி நைட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து சரி கேம் முடியற போற சமயத்துக்கு இன்ஜுரி டைம்லயே கூகுள் ஓபன் பண்ணி பார்த்தேன், என்ன ஸ்கோர் 3-2 பிரைட்டன் அப்படின்னு. சரி போ அப்புறம் ஹைலைட்ஸ் பாத்துக்கலான்னு ஒரு முடிவோட வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் யோசிச்சேன், எப்படியும் டைட்டில் ஜெயிச்சாச்சு, 3-2 தோத்தாச்சு, இந்த கேமுக்கெல்லாம் ஹைலைட்ஸை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா என்ன பண்ணேன், டியூஸ்டேல எனக்கு வேலையில பிஸியா இருந்துச்சு. அப்புறம் வெட்னஸ்டே
நேற்று ஈவினிங் ப்ரெசன்டேஷன்லாம் இருந்தது. ஏதோ ஒரு பப்பில் தான் ப்ரெசன்டேஷன் இருந்தது. ம். அதுக்கப்புறம் உடனே அதே பப்பில் மேட்ச், யூரோப்பா லீக் மேட்சும் பார்த்துட்டு இருந்தேன். லைக் அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆ, சூப்பராக இருந்துச்சுங்க. பெஸ்ட் 10 மினிட் ஹேட் வாட்ச், பியூட்டிஃபுல் ஹேட் வாட்ச் நேற்று. பியூட்டிஃபுல்ல. நான் அதான் நினைச்சேன், நம்ம டைட்டில் வின் பண்ணி நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஹேட் வாட்சையும் போய் பண்ணி அந்த ஹேட் வாட்ச் செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். ஆமாம், அந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு பாதையில. இந்த சீசன் ஆனா பெர்ஃபெக்டான சீசனுங்க. மத்த எந்த நாய்களும் ஒண்ணு வின் பண்ணல. வின் பண்ணது பூரா நியூ காசில், கிறிஸ்டல் பேலஸ். யூரோப்பியன் காம்படிஷன் யாரும் இல்ல. டாட்னம், சாரி டாட்னம். நம்மளுக்கு அடிபடுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஒரு செல்சி இல்ல, ஒரு ஆர்சனல் இல்ல, ஒரு யுனைடெட் இல்ல, ஒரு சிட்டி இல்ல. செல்சி எப்படியும் இது ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, கான்ஃபிடன்ஸ். அது ஆண்டனி வருவான். எல்லாமே திஸ் இஸ் த சீசன் ஆஃப் த பேர்ட்ஸ். நம்ம லைவர் பேர்டு வின் பண்ணி இருக்கு, நியூ காசிலுக்கு வின் பண்ணி இருக்குது, கிறிஸ்டல் பேலஸுக்கு வின் பண்ணி இருக்குது, டாட்டனமுக்கு சேவல் வின் பண்ணி இருக்குது. அடுத்தது அங்கதான், அங்க வந்து பெட்டி சிம்பிள்லயோ சில்வர் அது இருக்குதோ இல்லையோ ட்விட்டர்ல எடுத்து போட்டானுங்க. அவர் நியூ லோகோ ஃபார் த ஃபைனல் ஒரு கொக்க போட்டானுங்க மேல. அவனுங்களே எடுத்து போட்டானுங்க. அதனால ஆக மொத்தம் ஒரு கொக்கு இருக்கு. அந்த கொக்கு வந்து இங்க இந்த ஸ்டாம்பர் சிங்கம் தானே இருக்கு. ஆமா ஆமா, சிங்கத்துக்கு புளிசோரை போடுறோம். சிங்கம் புளிசோரை சாப்பிட்டு படுத்து பேக் படுத்து தூங்கும் போது அந்த கொக்கு போய் அடிக்குது. அதான் கேம். ஆமா. ஆமா இல்லங்க, இந்த சீசன் ஆனா பயங்கர எல்லா ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இந்த நியூ வின்னர்ஸ், அதாவது நியூ காசல், கிறிஸ்டல் பேலஸ், இப்போ டாட்னம், இப்போ நீங்க வேணா பாருங்க சாம்பியன்ஸ் லீக்கும் பிஎஸ்டி தான் அடிக்க போறான். கான்ஃபரன்ஸ் லீக்கும் நான் இதே ரேஞ்சில் போச்சுன்னா பெட்டிஸ் தான் அடிக்க போறான் பாருங்க. அதான் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நம்ம சீசன் வந்து நம்ம செலிப்ரேஷன் முடிச்சு ஏட் பண்ணி அதுக்கான செலிப்ரேஷனுமே முடிச்சிட்டோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு சீசன் நமக்கு இருந்திருக்கு. ஆனா நேத்தெல்லாம் சுகமா இருந்துச்சுங்க. அப்பாடா, இவனுக்கு ஜெயிக்கல, இவனுக்கு காசு இல்ல, நெக்ஸ்ட் சீசன் மிட் வீக் கேமே இல்ல, அதுவும் இல்லாம காசு இல்லாத புது பிளேயர் அவனும் வரமாட்டான் பெருசா. ஆமா, அதனால இதே ரெலிகேஷன் பேட்டில். ஆனா இது சொல்றோம், அப்படியும் பாருங்க இந்த மேத்யூஸ் குன்யா வந்து வரேன்றான். நாசமா தான் போக போறேன். நீங்க அவனை பத்தி எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? அவன் 1ஆம் நம்பர் சோம்பேறி. அவன் கேம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சும்மா 4 ரூபா படக்குன்னு பால் எடுத்துட்டு போவான். பாலை விட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் ஒண்ணுமே இல்ல, ராஷ்பர்ட் லைட். அப்போ பெர்ஃபெக்ட் யுனைடெட் பிளேயர்ன்றீங்க. அதான் சொல்றேன், பெர்ஃபெக்ட் மேட்ச் மேட் ஃபார் யுனைடெட். அது சைனிங் பண்றது டவுட்டே கிடையாது. நீ வந்து இப்ப வந்து இவங்க எல்லாம் ஹைட் பண்றாங்க. நம்ம கேம் கூட செம்ம கோல் பண்ணானா, அவன் ஆடுறதே அந்த கேம்ல 2 மினிட்ஸ் தான். மீதி 88 நிமிஷம் வாக்கிங் தான் பண்ணிட்டு இருப்பாரு அங்கேயும் இங்கேயும். ஒன்னும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா நேத்தெல்லாம் எனக்கு மரண பயம். ஐயோ ஜெயிச்சிருவாங்களாட்டு இருக்குது, டாட்டனம் வேற உள்ள போறானுங்களே அப்படின்னு செம பயத்தோட தான் இருந்தேன். ஹேஞ்ச் நல்ல வேலை காப்பாத்தி விட்டார். செகண்ட் ஹாஃப் எல்லாம் என்ன டிஃபெண்டிங் பாத்தீங்களா இல்லையா? ஐயோ, செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷம் தான் பார்த்தேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஃபுல்லா யுனைடெட் தான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த விகாரியோ கடைசியில ஒரு சேவ் பண்ணா பாருங்க, அப்பாடா இனிமே டாட்னம் தோக்க மாட்டானா அந்த சேவுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, ஐயோ அப்படி சேவ் பண்றான்னா அதுக்கப்புறம் தோக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கோமாளத்துல மட்டும் கேக்குறீங்க. பாலை பிடிக்க வரன்ட்டு கையை கிளவ் வழியா விட்டு மண்டை வழியா வந்து நேரா ஹாய்லண்ட் போய் அவன் ஹெட் பண்ணி வேண்டவன் ஏர்ல பறக்கிறான் கிளியர் பண்றதுக்கு. பார்த்தேன். விகாரியோ நாயே, நீயே எங்களை முடிச்சு விட்டுறியாட்டுக்கடா, எவ்வளவு பேமெண்ட் ஆயிட்டு வந்து நான் பேசிட்டு இருந்தேன். இக்காலி பையன் கடைசியில ஏதோ சேவ் பண்ணி விட்டான். பட் ஆக மொத்தம் பிரைட்டன் கேம் பத்தி இந்த எபிசோட்ல பேசல. நான் பேசுறதா நீங்க தான் பேசணும். என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அதுல வந்து இங்க பாருங்க, சாலா அந்த ரெக்கார்ட் எல்லாம் பீட் பண்ண மாட்டான். ஒரு 40 சான்ஸ் வந்துச்சு, ஆனா எதையுமே எடுக்கல. 1-0 ரொம்ப ஏர்லியான லீடு போயிட்டோம். நல்ல பிராட்லி ஒரு நட்மேக் பண்ணி எஸ்டூபினியான உள்ள ஓடி கிராஸ் பண்ணது எலிட் முடிச்சு போட்டான். 9வது நிமிஷமா 10வது நிமிஷமாவே 1-0 லீடு. அங்க இருந்து நம்ம கேம வந்து நல்லா எத்தனையோ சான்ஸ் வந்து அதுக்கப்புறம் அழகா ஒரு 3 கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டு லீட்ல போயிருக்கலாம். அது இல்ல, நாங்க கோமாளித்தனம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்சிவ் லைன் ஒண்ணு நின்னானுங்க. அது என்னன்னே தெரியல. ஒரே ஒரு பால் மேல அப்படியே ஸ்லோ மோஷன்ல கொண்டாட்டை பாக்குறேன், என்ன மேல போகுது அப்படின்னு நேரா போய் ஃப்ரீயா எடுத்து கொண்டு போய் நம்ம அயாரி வந்து முடிச்சு போட்டான். நல்ல பினிஷ் அது, ஆலிசனை தாண்டி நல்லா அண்ணன் அப்படி பாக்குறேன், என்ன மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் பார்த்தான். அழகா மேல போச்சு, அவனை தாண்டி பாலு போனோடனே முடிச்சு விட்டு 1-1. நம்ம சோபஸ்ல வழக்கம் போல குரல வித்தை எல்லாம் காமிச்சான். அங்கே இங்கே ஓடுனா அப்படி இப்படின்னு பாலை போட்டா எல்லாம் பண்ணான். அவனை சரி எங்க கிராஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற, பால் உள்ள போயிருச்சு. என்னடா உள்ள போயிருச்சு அப்படின்னு பார்த்தா அவனே ஆமா என்ன உள்ள போயிருச்சு அப்படிங்கிறான். இந்த வக்கீல் வண்டுமுருகன் கோர்ட்ல வந்து அவன் சொல்றான், ஆமாங்க அதான் எனக்கும் புரியல அப்படின்னு அந்த கோர்ட்டுக்குள்ள நின்றுகிட்டு அந்த மாதிரி சோபஸ்ல பாக்குறேன், அதான் எனக்கும் புரியல கோல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி
அது போனா 2-1 லீடு உள்ள போறோம். அழகா வந்து மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி ஆடலாம். அதுக்கப்புறமும் 40 சான்ஸ் வந்துச்சு, ஒண்ணுமே எடுக்கல. சாலாலாம் அதான் கேட்டேன் நானு. உண்மையாவேங்க லாஸ்ட் 8-9 கேம்ஸ்ல எங்க போனானே தெரியல சாலா. திஸ் இஸ் த ட்ரூத். இல்லைங்க, ஐ திங்க் டைட்டில் ஜெயிச்ச அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சுங்க. லைக் சாலா வந்து ஈசேஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவேன்னு இந்த கேரி நெவில்ட்ட சொல்லுவான். ஐ டோன்ட் இந்த கேம் பார்க்கல, பட் ஜென்ரலாக நீங்கள் லாஸ்ட் 6-7 கேம்ஸுங்கிறதுனால சொல்கிறேன். அவன் வந்து லைக் ஐ ஃபீல் லைக் ஹஸ் கான் டு தட் ஸ்டேஜ் வந்து டே சரி அசிஸ்ட் வந்தா வருது, நான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் ஓவராலாம் ட்ரை பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு ஐ திங்க் எல்லாருக்குமே. இல்லைங்க மேன், இஃப் யூ வாண்ட்ஸ் இட் யூ கோ ஃபார் இட். இல்ல ஓப்பன் கேப்போ ஃப்ரீயா கிராஸ் பண்ணி ஓப்பன் நட்டுங்க, அதுலயே வெளியே அடிச்சு விட்டான். கீப்பர் கூட இல்ல, ஓப்பன் நட்டது எப்படி வெளியே அடிச்சானே தெரியல. அநியாயத்துக்குமா விளையாடிட்டு இருக்கான் அவன். ஆனா இட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் வந்து மிட்டோமா உள்ள வந்த உடனே கோலு. சப்பா தான் வந்தா மிட்டோமா, ஸ்டார்ட் கூட பண்ணல. உள்ள வந்த உடனே நம்ம ஆடிசன்ட்டே அடிச்சு அவனே திரும்பி வாங்கி அவன் கோல் போட்டான். அதுக்கப்புறம் வந்து கடைசியில ஒரு நல்ல ஒரு கிராஸ் பேக் போஸ்ட்ல வழக்கமா நம்ம சிமிகாஸ் திரும்பி பார்த்தா அழக்கானா, எங்கன்னு பார்த்தா அவன் சென்டர் பேக் ஆடிட்டு இருக்கான். பின்னாடி குவான்சா திரும்பி பார்த்திருக்கான், அதான் லெஃப்ட் பேக் இருக்கான்ல. நானும் பார்த்தா லெஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கான் அவன் கண்ணு முன்னாடி. திரும்பி பார்த்தா கோலு. என்னடா பண்றீங்க, அநியாயமா இல்லையாடா அவளுக்கு அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா என்ன அதான் நடந்துச்சு. அதனால வந்து வேண்டைக்கு மட்டும் சைன் பண்ணல நம்மளோட. ஐயோ மோசமான டிஃபென்ஸ். குவான்சாவெல்லாம் வித்தே ஆகணும், வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இல்ல அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த கேம்ல நிறைய ரொட்டேஷன்லாம் நடந்துச்சு. என்ன அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியும் நியூஸ், பட் ரொட்டேஷன்லாம் நடந்துச்சு. என்ன ஏதாச்சும் தேருமா அடுத்த சீசனுக்கு? எதுவுமே தேராது. நம்ம டைட்டில் இது போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரிகோ கியேசா, வாட் பீஸா டு யூ வாண்ட் மேன், நான் ஸ்பான்சர் பண்றேன், சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பு. ஒன்னு பால ஹோல்டு பண்றது, 4 பாஸ் பேஸ் இல்ல. ஆனா சொல்லி ஆகணும், இ பிளேட் அஸ் த நம்பர் 9 லெஃப்ட் விங்ல ஆடல. அவனை அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க வேண்டியது இருந்திருந்தா மட்டும் பிளிமத் கூட 10,000 கோல் போட்டு பாவம் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கோல் போட்டு தோத்துட்டோம். 90 நிமிஷம் ஆடினாங்க அந்த கேம்ல, ஒண்ணுமே கிழிக்கல பிளிமத் கேம்ல. என்னமா அப்படியே அவங்க எல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸ்ங்கிற மாதிரி. அது 1. நம்பர் 2 ஹார்வி எலியட் கேன் ஒன்லி பிளே 10 மினிட்ஸ் இன் a game. அவனை பேசாம இது வுல்வ்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, அவனை வேற கேக்குறானுங்க. பெஸ்ட் ஹார்வி எலியட், ஐ எம் சாரி, நீ ஹோம் கிரௌனோ கீம் கிரௌனோ யூ ஹேவ் டு கோ நவ். as simple as it is. நீ பால் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ ஏதோ பண்ற, ஆனா அதுலயும் மிஸ் பாஸ் பண்ற, ஆனா ஏதோ பண்ற. பால் உங்ககிட்ட இல்லைன்னா நீ நிக்கிறது ஒண்ணுதான், நிக்காம இருக்கிறது ஒண்ணுதான். ஹெட்டர் நான் குதிக்க மாட்டேங்கிறான், ஒரு மேன் தாண்டி போனா பக்கத்துல போக மாட்டேங்கிறான். எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஞாபகம் இருக்காங்க, போன வருஷம் அந்த FA கப் அவனும் எண்டோ வந்தானா பாஸ் பண்ணி விளையாடுறதுன்னு விட்டுருவானுங்க தியால ஓடுறது. ஆமா கரெக்ட். ஆமா ஆமா, அந்த அட்லீஸ்ட் சட்டையை பிடிச்சாச்சு இழுக்கலாம் இல்ல அந்த இடத்துல. ஆமா ஆமா கரெக்ட். அதுவும் அதான் பண்ணா, அவன் பிசிக்காலிட்டி இல்ல, சேலஞ்சஸ்குள்ள போக மாட்டேங்கிறான், ஒரு ஸ்டாப் பண்றது கூட அவன் யூஸ்ஃபுல்லா இல்ல. எலியட்டு கேம் முடிச்சோன்னு சொல்றான், ஐ ஹவ் given my all but it unfortunately hasn't worked out. என்னத்தையோ பேசினா. ஓகே தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ், உனக்கு வந்ததுக்கு 3 டைட்டில் வாங்கி கொடுத்தாச்சு. லைக் ஆஃப் கோர்ஸ் சொன்ன மாதிரி இந்த கேம் பார்க்கல, பட் அதுதான் நானும் யோசிச்சேன். இதுதான் இது வரைக்கும் பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் தான். யூ ஹவ் given your allனாக்க யூ ஆர் நாட் குட் enough to be a Liverpool player. அவ்வளவுதான். நீ பிரீமியர் லீக்ல யூ வில் ஹேவ் a career, ஆனா லிவர்பூல்ட்ட அது கிடையாது. அவ்வளவுதான். அவ 2வது 3வது நம்ம கான்சா தம்பி. சும்மா நம்ம கான்சா தம்பியை வந்துட்டு அகாடமில இருந்து வந்தாரு அப்படியே வர்தல் வேண்டைக்கு மாதிரி ஒண்ணு சின்ன இருக்குது, பாடி லாங்குவேஜ். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. பாடி லாங்குவேஜ் மட்டும்தான் மனுஷனை பார்ப்பான், அதே மாதிரி பண்ணணும் ட்ரை பண்ணுவான். மத்தபடி ஐ எம் சாரி டேரல் கான்சா, யூ நீட் டு கோ. நம்பர் 3 அது அவுட். நம்பர் 4 இது வெக்கத்தோட சொல்றேன், நம்ம 2 பேர் தான் டிஃபெண்ட் பண்றோம். கர்டிஸ் ஜோன்ஸ், ஐ எம் சாரி படி, யூ ஹேவ் டு லீவ். ஐயோ சப்ஸ்டியூட்டா தான் வந்தான். அதாவது there is one aspect to his game. அவன் சொல்லுவான், நான் வந்து ஒரு பிளேயரை என்கிட்ட இழுத்து ஐ வில் ட்ரை டு ஃப்ரீ அதர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்டர்வியூல சொல்லி தொலைச்சிட்டான். அவன் பக்கத்துல ஆள் போறதே இல்லை. அப்போ வாட்டி பாஸ்ட் பிரேக்ல ரிலீஸ் பண்ணும்ல, அப்பவும் இல்லை. வைனால்டவும் கூட மோசமா கிருகிருன்னு சுத்தியான். பாலு அங்கேயே தான் இருக்கு, அவனும் அங்கேயே தான் இருக்கான். வைனால்டம்லாம் குவாலிட்டி பிளேயருங்க, இவனை கம்பேர் பண்றீங்க? அட வைனால்டம் வந்து ஒரு ரீசனோட கிருகிருன்னு சுத்துவான்.
கேம ஸ்லோ டவுன் பண்றதுக்கு பால் அங்கேயே தான் இருக்கும், அவன் சுத்துவான். அது ஒரு ரீசன் இருக்கு. இவனுக்கு ரீசனே இல்லாம சில்லி இப்பெல்லோ சும்மா போய் டூக்குரோட சட்டையை புடிச்சாங்கிறதுக்காக நம்ம ஃபேன்ஸ் லைஃப் டைம் கான்ட்ராக்ட் நீடட் அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாதா? நீ இவனை வந்துட்டு ஒன்னா ஒரு 35-40 மில்லியன் வந்து செல் பண்ணுங்க, இல்லையா சப்ளியே வச்சு ஓட்டுங்க. மத்தபடியில கட்டி ஸ்டோன்ஸ் ஒன்னும் லாஜிக் கிடையாது அவனை வச்சுக்கிறதுலயும். இல்ல ஐ திங்க் சப்ல வைப்பாங்க அவ்வளவுதான். ஐ டோன்ட் திங்க். ஏன்னா அவனுக்கு ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ரொம்ப நல்லா பண்ணான், அதுக்கப்புறம் எங்கேயோ போயிருச்சு. அது எங்க அந்த ஒரு 10 கேமுக்கு இருந்துச்சு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் போயிருச்சு. பட் ஐ திங்க் அவனை சப்பா வச்சுப்பான் அந்த ஒரு காரணத்துக்காகவே. எலியட் எல்லாம் அது கூட கொடுக்கறது இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு 30 கேம்ல ஒரு வாட்டி நல்லா ஆடுவான், அந்த மாதிரி தான். கடைசி நம்பர் 5 பிளேயர். ஓ இன்னும் இருக்கா லிஸ்ட்? இருக்கு லிஸ்ட் அப்படி முடிக்கிறீங்க. நம்பர் 5 கோஸ்டா சிமிகாஸ் படி. நீ நாளைக்கே ஃளைட் பிடிக்கணும். எப்படி மறக்க முடியும்? நீ நாளைக்கே ஃளைட் பிடிக்கணும். உனக்கு சீசன் எல்லாம் கிடையாது, டைட்டில் பரேட்ல எல்லாம் வராத. நீ நாளைக்கே ஃளைட் பிடிக்கணும். கிரீஸுக்கு நீ ஃப்ரீயா கூட போய்க்கோ படி. தேங்க்யூ. இதுக்கு மேல நீ எஃப்ஏ கப்ல ஒரு கோல் ஒரு பெனல்டி அடிச்சேங்கிற காரணத்தினால இத்தனை நாள் எல்லாரும் பல்ல கடிச்சு உட்கார்ந்து இருந்தோம். ஆமா we have Karkas coming buddy, it is time for you to pack up. எனக்கு வேற கிரீஸ் சொல்ல தெரியாது என்ன வார்த்தையோ அந்த வார்த்தை நீ கிளம்பு, அவ்வளவுதான். இதுக்கு மேல உனைய வச்சு நல்லா ஓட்ட முடியாது. நல்லா ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கிறான், யா கொண்டை இங்க போடுறான், கொண்டை இங்க போடுறான், எல்லாம் போடுறான். ஆனா பிச்ல மட்டும் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆமா அநியாயத்துக்கு இந்த அதாவது நம்பர் 11 பிளேயர்ஸ்ல 5 கிளம்பணும். நான் என்னத்த சொல்றது, இதான் நம்ம ஸ்டார்டிங் லைன் அப்படி 5 போகணும். இதுல என்ன பண்றது? ஆனா இந்த கேம்ல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் நம்ம பேச வேண்டிய ஒரே விஷயம் தான் என்னன்னா, இப்ப ஃப்ரிம்பாங் இஸ் டன். ஆமா ரூமர்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் கர்கஸ். நம்ம ஒரு இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்னே ஸ்லாட் பெரிய மன்னிப்பு. நானும் சரி மிஸ்டர் சேஷாத்ரி சார்பாக, ஏன்னா ஒரு மேட்ச் பார்க்கல. ஆமா சேஷாத்ரி சார்பாக இல்ல பாக்குறவங்களுடைய சார்பாகவும் நீ ஓய்வு மன்னிப்பு கேக்குறேன், பரவாயில்ல. இல்ல நான் சொல்றது நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பெரிய மன்னிப்பு. ஏன்னா நீங்க ஏன் ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் ஆடலன்னு கேட்டோம். ஆர்னே ஸ்லாட் யூ ஷுட் பி பிளேயிங் ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தெம், we cannot go into a season where you don't trust them. சொன்ன எல்லா அக்கௌண்ட்டும் அந்த கேம் முடிச்ச உடனே காலிலேயே விழுந்து விட்டான் ஐயா அப்படின்னு 23 புலிகேசி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விழுந்துட்டானுங்க. ஆர்னே ஸ்லாட் now we know why you didn't play அப்படின்ட்டானுங்க எல்லா அக்கௌண்ட்டும். அதாவது யூனிஃபார்மா போட்டானுங்க. now we know why you didn't play all these fringe players, please tell them அப்படின்னு. அதாவது நம்ம drop in quality from the first team to first team நான் சொல்றது ஒரு 13 பிளேயருக்கு இருந்து அந்த அடுத்த செட்டு மேசிவ் டிராப்புங்க. அநியாயத்துக்குமான மேசிவ் டிராப் இன் குவாலிட்டி. இது என்னன்னா இதே தப்பத்தான் நம்ம 1920 டைட்டில் ஜெயிச்சும் பண்ணோம். we didn't go freshen up again. அங்கிருந்து ஒரு ஃபால் 5 வருஷம் ஆயிருக்கு நம்ம திருப்பி வின் பண்றதுக்கு. if we are not serious again this season சம்மர்ல it will take another 5 years for us to do something. இல்லை ஐ திங்க் வி ஆர் சீரியஸுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஃபெபினியோ சைனிங் வந்து லிட்டரலாக சாம்பியன்ஸ் லீக் முடிச்சு ஒரு ஃபியூ டேஸில் வந்துச்சு அந்த 2018 சாம்பியன்ஸ் லீக் அப்புறம். அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரிம்பாங் லீக் டைட்டில் ஜெயிச்சு இன்னும் சீசனே முடியல, 38வது கேமே இன்னும் முடியல. ஆல்ரெடி ஃப்ரிம்பாங் வந்து ஃபெப்ரிஸோ சொல்லிட்டான் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ அஃபிஷியலாக கிளப் டென் தான் இன்னும் வரணும், அது சீசன் எண்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது, அது இப்போ வராது. பட் basically it's done. So already signings-லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். we have a plan, we are working towards it. அது வந்து நல்லா தெரியுது நமக்கு. and it's a இல்ல same with அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு சொன்னேன்ல. so on one side we are getting Frimpong and on the other side strong rumors with Karkas. Fabrizio சொல்லிட்டான் that the priorities, I mean players priority is to come to Liverpool and Liverpool oda top priority Karkas, but he's costing 45 million pounds. so Liverpool are trying to negotiate with Bournemouth பிரைஸ் குறைக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று பண்றதுக்கு, இல்ல ஆட் ஆன்ஸ்க்கு இது வச்சு அந்த இது ரீச் பண்ணாம இருக்கு இது பண்ணிங்க. ரிமெம்பர் நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம், இஃப் யூ ஆர் ரீப்ளேசிங் சம்ஒன் லைக் ட்ரெண்ட் வித் அ ட்ரெண்ட் லைக் பிளேயர்னா ஆன் தி அதர் சைட் வி நீட் அ மோர் டிஃபென்சிவ் மைண்டட் ஒரு ஃபுல் பேக் கமா லெஃப்ட் பேக் மாதிரி நம்மளுக்கு வேணும். ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் ஆர் லெஃப்ட் பேக் ஆடக்கூடிய கேலஃபியோரி டைப்ல அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் பை வாட் வி ஆர் டார்கெட்டிங் நவ் ஐ திங்க் we are doing it differently. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளோட 2 ஃபுல் பேக்கும் மேலேயும் கீழே ஓடிட்டு தான் இருப்பாங்க.
ஆமா இல்ல ஐ திங்க் இது இது நான் யோசிச்சேன். ஸோ ஃப்ரிம்பாங்கோட சைனிங் வந்து பேசிக்காக கன்ஃபார்ம் ஆன போது லைக் பேசிக்காக ஃப்ரிம்பாங் வந்து அவனோட லெவர்க்யூசனில் நிறைய லைக் அனாலிசிஸ்லாம் பார்த்த போது டேட்டாலாம் பார்த்த போது அவன் ரைட் மிட்ஃபீல்ட் ஆடுவான். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அங்கே லெவர்க்யூசனில். ஏன்னா அவங்க 3-4-2 ஆடுவாங்க, அந்த 4லாம் அவன் ரைட் சைடில் ஆடுவான். ஆனால் அவனோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளேயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் 2018-19 ட்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அந்த ஃபுல் ரைட் பேக் அந்த ஃப்ளாங்க்ல போய் கிராஸ் பண்ணுறது அந்த அந்த டைப்பில் அவன் ஆடுவான். ஸோ இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் அந்த மிட்ஃபீல்டுக்குள்ளே வந்து ஆடுற ட்ரெண்ட் கிடையாது. திஸ் வாஸ் பேக் அந்த அசிஸ்ட் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண போது அந்த ட்ரெண்ட் அதே மாதிரி ஃப்ரிம்பாங் ஆடுறான். அண்ட் என்ன கேட்டால் இட் ஹெல்ப்ஸ் சாலா ஆல்சோ. இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். பட் அந்த மாதிரி ஆடுறாங்கும்போது இட் இஸ் லைக் அ ரிட்டர்ன் டு அ ட்ரெடிஷ்னல் ஃபுல் பேக். அதே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கர்கஸும் அதே மாதிரி டைப் ஆஃப் லெஃப்ட் பேக் தான். என்ன கேட்டால் கர்கஸ் இஸ் லைக் ராபர்ட்சன். இட் டிஃபென்சிவ்லி ஆல்சோ இஸ் குவைட் குட். கர்கஸ் ஒரு லெஃப்ட் பேக் அட்லீஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேர் இட் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் கோயிங் பேக் டு வாட் யூஸ் டு ஒர்க். எக்ஸப்ட் இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஒர்க் ஹவுஸ் மிட்ஃபீல்ட் நமக்கு வந்து மெக்காலிஸ்டர் இருக்கான். ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் இருக்குது அங்கே மிட்ஃபீல்ட்லேருந்து. அண்டு எனக்கு என்ன பயம்னா ஃப்ரிம்பாங் இந்த ரைட் சைடில் வந்தான் சாலாவோட அப்படின்னாக்கா, அண்ட் இந்த சீசன் சாலாக்கு டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து திரும்ப மாற்ற மாட்டாங்க இப்போ அடுத்த சீசன். எனக்கு என்னன்னா ஆல்ரெடி சோபர்ஸ்லைட்டாக அவுட்புட் கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் அசிஸ்ட். அடுத்த சீசன் வந்து ஃப்ரிம்பாங்கும் சாலாவும் ரைட் பேக் ரைட் விங் காம்போவாக இருந்தால் 100% சோபர்ஸ்லைட்டாக 5 அசிஸ்ட்டுக்கு மேலே சீசனில் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல லீக்ல. ஏன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். ஆமா இல்ல he will be doing அந்த ஒர்க் ஹார்ஸ் வேலை உட்காந்து வந்து பிரஸ் பண்றது, இந்த ரைட் பேக் கவர் பண்றது, கிராவன்பர்ச் அவனும் அதை தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல நான் இந்த பாயிண்டே எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா ஆர்சனலுடைய லாஸ்ட் 15-20 மினிட்ஸும் பிரைட்டன்ல ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் த கேமே வி வென்ட் டு பேக் 3. கிராவன்பர்ச் டிராப்ட் இன், 2 சென்டர் பேக்ஸும் வைடா போனாங்க. he dropped in to make it a back 3. நம்ம வந்து நீங்க ஹைலைட்ஸ் பார்த்தா கூட தெரியும், இல்ல ரீவாட்ச் பண்ணா அந்த கேம் 3 ஓ இதான் சிஸ்டம் போல அப்படின்னு. அதாவது நீங்க பண்ண போறது இல்ல, நான் பண்ணா தெரியும்னு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு செக்யூரிட்டி வந்துருது இல்ல. now you have the back 3, 2 ஃபுல் பேக்ஸும் ஃபுல்லாவே மேல போலாம் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி நம்மளுக்கு வந்துருது. ஆனா எனக்கு என்னன்னா அப்போ you need to get someone better than Gravenberch for the 6. you cannot still have Gravenberch. we need a Fabinho kind of player for the 6. வேற வழி இல்ல. பிகாஸ் you're going too attacking now. லெஃப்ட் பேக்கோல அங்க போறான், ரைட் பேக்கும் மேல போறான் அப்படின்னா நீ அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் எங்க போறது? உனக்கு 3 at the back கண்டிப்பா வேணும், இல்லனா டபுள் பிவட் வேணும். இல்ல 3 at the back மெக்காலிஸ்டர் முன்னாடி இருப்பான். I think it's kind of like on the 4-3-3 நம்ம கிளாப் டைம்ல 4-3-3 it will become something like that. அது மாதிரி இருக்காது, it will become something like that. அதுதான் நான் யோசிக்கிறேன். அது மாதிரி இருந்ததுன்னா இல்ல கர்கஸ் will be given a little less attacking responsibility. மேபி இல்ல எனக்கு என்னன்னா அவன் ஆடுற ஸ்டைல் அப்படி கிடையாது. பட் பொட்டன்ஷியலி he could be given little less. கொஞ்சம் நீ பார்த்து முன்னாடி போங்கிற டைப்ல பண்ணலாம். ஏன்னா இந்த கேம்ல வந்து மெக்காலிஸ்டர் கூட்டிட்டே வரல, அவங்க ஸ்குவாட்லயே இல்ல. ஸ்லாட் கேட்டதுக்கு he's played more than enough games for the season, so he's not going to play any more games. I made this call to make him sit. he's played too much, let his body rest, then only we'll get him back for next season அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா சோபர்ஸ்ல லெஃப்ட்ல இருந்து உள்ளோட பார்த்தோம். நம்ம சொல்லிருக்கோம் நிறைய வாட்டி லைப்சிக்கும் ஹங்கேரிக்கும் அப்படி அந்த பொசிஷன் தான் ஆடுறோம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா we will be most of the time with the back 3 with Szoboszlai aiding the back 3. back 3 நான் சொல்றது வந்து 2 center backs along with Gravenberch or whoever the number 6 is along with Szoboszlai. அந்த 4 பேருமே they will be as இல்லனா 2-2 அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல இது மோஸ்டா இருக்கலாம். அது டவுட்டுங்க. 2 எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இருக்கிற லைக் இதே மாதிரி செட்டப் இருந்ததுன்னா கர்கஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த பேக் 3 வச்சுக்கோங்க. மெக்காலிஸ்டர் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சீசன் வந்து his defensive numbers have gone up compared to Brighton. அவன் இருந்தது பிரைட் அஃப்கோர்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், பிரைட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆடுவான் அவன். பட் அவனோட டிஃபென்சிவ் நம்பர்ஸ், ஸோ ஐ திங்க் ஸ்லாட் has got confidence that மெக்காலிஸ்டர் வந்து if he plays in front of that back 3 he will be creative, ஆனால் டிஃபென்சிவ்லி also he will be good. Szoboszlai வந்து he'll be an 8. அண்ட் இப்போ அடுத்தது இது ஃப்ளோரியன் வர்ட்ஸ் பற்றி வருவோம். ஏன் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் ஃப்ளோரியன் வேர்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ ரூமர்ஸ் இருக்குங்கிறது வந்து ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் பிகாஸ் ஹீ கேன் பி ஃபர்தர் அந்த நம்பர் 10ல உட்காந்து கிரியேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ஐ திங்க் டிபெண்டிங் ஆன் த கேம் அவனும் சோபோஸ்லையும் ரொட்டேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. லைக் இன்னொரு விஷயம் வந்து ஐ திங்க் இஸ் ட்ரைங் டு கிரியேட் ஃப்ரிம்பாங் சாலா பார்ட்னர்ஷிப்னா கர்கஸ் அண்ட் வேர்ட்ஸ் பார்ட்னர்ஷிப். வேர்ட்ஸும் உள்ள வருவான், சாலாவும் உள்ள வருவான், இவங்க 2 பேரும் ஓவர்லாப். எனக்கு தோணுது வேர்ட்ஸ் வந்து ஐ திங்க் இல் ப்ளே த 10, அவன் லெஃப்ட்ல இருந்து வருவான்னு எனக்கு தோணல.
he cannot play the 10ங்க. அப்ப ஆர் யூ சேயிங் கிராவன்பர்ச் அண்ட் மெக்காலிஸ்டர் ஃபுல் டைமா இந்த பக்கம் ஒரு ரைட் ஒருத்தன் பாத்துக்குவான், மெக்காலிஸ்டர் லெஃப்ட் பாத்துக்குவாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்படியும் இருக்கு, அது மாதிரியும் இருக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இவன் கிராவன்பர்ச் பின்னாடி வந்து அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னாக்க ஐ ஃபீல் லைக் வந்து வேர்ட்ஸ் அண்ட் சோபோஸ்லை வந்து சோபோஸ்லைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் அண்ட் சோபோஸ்லை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. இந்த வேர்ட்ஸ் மெக்காலிஸ் சோபோஸ்லை அண்ட் கிராவன்பர்ச் 4 பேரும் ரொட்டேஷன் இருக்குன்னு தோணுது. அகேன்ஸ்ட் லோ பிளாக் டீம்ஸ் ஐ திங்க் வேர்ட்ஸ் வில் பிளே மோர். அகேன்ஸ்ட் ஒரு ஹை ப்ரெஸ் பண்ணணும் லைக் அந்த அட்டாக், அப்போ ஆர்சனல் ஃபார் எக்ஸாம்பிள் அகேன்ஸ்ட் ஆர்சனல்னா ஐட் எக்ஸ்பெக்ட் சோபோஸ்லை டு பிளே மோர். வேர்ட்ஸ் ஆட மாட்டான்னு சொல்ல வரல, இட் மே ஈவன் பி மெக்காலிஸ்டர் வேர்ட்ஸ் அண்ட் சோபோஸ்லை ஆடுறது பாசிபிளி. ஏன்னா கிராவன்பர்ச்சுக்கு இந்த சீசன் ரெஸ்ட் இல்ல. வி காட் லக்கி தட் கிராவன்பர்ச் வந்து பெரிய இன்ஜுரி எல்லாம் இல்ல அவனுக்கு. ஆமா, மெக்காலிஸ்டரும் வந்து he has played most of the games. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரேக் வேணும்னா யாராச்சும் வேணும், லைக் we need someone there to help out அப்படிங்கிறது. அதனால தான் which is another reason I think Curtis வந்து போக மாட்டான். பெஞ்ச்ல இருந்து அவனை கொண்டு வரதுக்கு he is useful. கரெக்ட்டுங்க. பட் ஐ திங்க் that's what I observed அந்த கேம்ல. ஒரு பேக் 3 மாதிரி போய் விளையாடுறது which makes sense to get words now. இன்னொரு கிரியேட்டர் obviously a creator to break those low blocks, லெஃப்ட்ல இருந்து உள்ள வரலாம். இல்ல if he can still keep, ஏன்னா டியாஸ் பயங்கர ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது பார்சலோனால இருந்து that he might go there அப்படின்னு ஒரு பக்கம் வருது. ஜோட்டா நூனியஸ் என்ன பண்ணுவோன்னு தெரியல, சைக்கர் வாங்குவோமான்னு தெரியல. 100% வாங்குறோங்க. லைக் I just don't think we have heard rumors. ஏன்னா I think they want to get everything else sorted first. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸ் டீல். இந்த ஃப்ரிம்பாங் கர்கேஸ்லாம் ரொம்ப ஆப்வியஸ் டீல். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா கேன் கோ ஆல் இன் ஃபார் ஸ்ட்ரைக். ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் ஈவன் கிளப் நோஸ் ஸ்ட்ரைக்கருக்கு போனோம்னா காம்படிஷன் இருக்கும், வேற எவனாச்சும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஆர்சனல் செல்சிக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கர் வேணும். ஸோ எவனாச்சும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வி லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் ஆல் திஸ் அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லி. ஐ மீன் ஹியூஜ்லி எக்ஸைட்டிங் சம்மர். பட் சம்மர்னு சொல்லும்போது தான் மக்களே வி மேட் அ ஷெட்யூல் ஆஃப் எபிசோட்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஆர் ரெடி. சம்மர்லேயே கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இப்போதைக்கு ஆமாம், சம்மர் ஃபுல்லாக கண்டென்ட் வரும். ஒரு ஸ்னீக் பீக் என்னென்ன எபிசோட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்கோர்ஸ் சீசன் ரிவ்யூ அது வந்து இமீடியட் அதுக்கப்புறம் வரும். பட் அகாடமி பற்றி சம் நொஸ்டால்ஜியா ட்ரிப்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் நம்ம இது என்ன சொல்கிறது, அண்ட் ஆஸ் வி கோ டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் சீசன் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ்லாம். ஸோ நிறைய இருக்குது, நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும் அது. ஸோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக. அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் @காப்கருத்து. இங்கே கீழே ஐடி இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலாக என்ன நிலைமையில இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க. நான் அது இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோவர் நிலைமையில இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏதாச்சும் பேசுங்களா? இதெல்லாம் அநியாயமா இல்லையா? மக்களை உட்கார வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பேசுங்க. நான் இங்க கண்டென்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. கண்டென்ட் ரிசர்ச். ஆமா. பட் ஆனா வந்து ஐ மீன் தி சீசன் வந்து when you look back at the season ஸ்டார்ட்ல வந்து ஒருத்தர் போய் தேடி கண்டுபிடிச்சா நம்ம அந்த ஆர்னே ஸ்டார்ட் வீடியோல ரிப்ளை கமெண்ட் பண்ணிருந்தாரு. என்னது சார் ஸ்டார்ட்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம், இப்ப பாருங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் திஸ் வீக்கெண்ட் வில் பி ஹியூஜ். டைட்டில் கொடுக்குறாங்க, செலிப்ரேஷன்ஸ் வில் பி ஹியூஜ் அட் ஆன்ஃபீல்ட். We thoroughly deserved season. I mean, regardless of what all the other clubs did, we've capitalized on all our moments. We played some good football. We got it done. அவ்வளவுதான். எனக்கான ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் நம்ம தான் டைட்டில் ஜெயிக்க போறோம்னு. ப்ரூஃப் என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா ப்ரூஃப் வேணா நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருக்கு ஒரு போஸ்ட். ஒரு 4-5 ரோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வரும், டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ். அதுல கௌதம் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நீங்க பாத்துருக்கீங்க. ஏனையா இழுக்கிறீங்க? உங்களோட பண்ணா உங்க ப்ராப் மட்டும் பண்ணுங்க, ஏனையா இழுக்கிறீங்க. பட் இன்ஸ்டாகிராம்ல 428 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. இந்த அடுத்த சீசன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி 550 to 600 அந்த ரேஞ்சில் இருக்கணும் நம்ம ஃபாலோவர்ஸ். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா திரும்ப ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமுக்குமா நீங்க பாக்குறவங்களே நீங்க போய் நம்ம இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான் விஷயம். ஆமா அதுவும் இருக்கு. கரெக்ட். இங்க 2000 பேர் இருக்கீங்க, அங்க எங்க 400 பேர்ல நிக்குது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணா? ரெஸ்பான்சிபிலிட்டி. வீடியோவே ஒரு வாரமா போடாம இந்த கேள்வி கேக்குறேன் பாருங்க. சரி ரைட். பட் வேற என்னப்பா அஜெண்டாவே காணோம். அஜெண்டா அவ்வளவுதான், மக்களை உட்கார வைக்கிறதா நம்ம அஜெண்டா. உட்கார வச்சா 1/2 மணி நேரத்துக்கு. அரை மணி நேரம் ஆயிடுச்சா? பட் எல்லாம் மேஜர் ரூமர்ஸ் வந்து வேர்ட்ஸ் அண்ட் கர்கஸ் தான். பட் அதர்வைஸ் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் பத்தி எதுவும் வரல. ஃபைனல் கேம், ட்ரோஃபி லிஃப்ட் கேம், கிறிஸ்டல் பேலஸ் அவங்களும் நல்ல நீங்கள் வீடியோக்கு முன்னாடி சொன்னீங்க நம்ம அவங்களுக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுப்போம், அவங்க நமக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் எஃப்ஏ கப்பை ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்த கம்யூனிட்டி ஷீல்டுக்கு ப்ரீவியூங்க. இது
கரெக்ட் கரெக்ட். ஆமா. அஹ். ஆமா. ஐயோ அத மட்டும் ஜெயிச்சிட கூடாதுங்க. அந்த கரசோட தான் மொத்த சீசனும் போகுது. எனக்கு இன்னுமே அந்த நுண்ணியஸ் பையன் டைவ் அடிச்சு என்ட்ரி போட்டுருக்க கோல் ஞாபகம் இருக்கு. ஐ வாண்ட் கம்யூனிட்டி ஷீல்டு அலெக்சாண்டர் ஈசாக் நமக்கு வின்னர் ஸ்கோர் பண்ணுவான் கிறிஸ்டல் பேலஸ். ஓகே ஓகே, அது வேணாம், நம்ம வேணாம். வேற எவனும் ராபர்ட்சன் கோல் போட சொல்லுங்க, அது போனா போயிட்டு போ. எனக்கு ஈசாக் கோல் போட்டல அப்புறம் அவன் நாசமா போகுது. அலெக்சாண்டர் ஈசாக் ஸ்டேட்மெண்ட் வின்னு கொடுப்பா நமக்கு. 3-0 அலெக்சாண்டர் ஈசாக் ஹேட்ரிக் கிறிஸ்டல் பேலஸ் கம்யூனிட்டி ஷீல்ட்ல நான் இன்னைக்கே ப்ரெடிக்ஷன் பண்றேன். கரபாவ் கப் தாங்க வின் பண்ணிக்காங்க நியூ காசில், அதுக்கெல்லாம் கம்யூனிட்டி ஷீல்ட் வர முடியாது. அவன் நமக்கு ஆடுவான், ரெட் கலர் ஜெர்சி, லிவர்பூல் ஜெர்சி போட்டு அடிடாஸ் ஜெர்சி போட்டு ஆடுவான் நமக்கு. நீங்க வேணா ரைட் ரைட். அந்த கேம்ல ப்ரிவியூ பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் ஒரு 40 பேர், அந்த பக்கம் ஒரு 40 பேர் எடுத்தா மேட்சுக்கே வருவானுங்க. ஒண்ணுமே கிடையாது ப்ரிவியூ பண்ற அளவுக்கு அந்த கேம்ல. ஐ திங்க் நம்ம ஃபுல் ஃபர்ஸ்ட் டீம் ஆடுவாங்க இந்த கேம். அப்படியா? ஆமா, இல்ல ஃபைனல் ஹோம் கேம், ட்ரோஃபி லிஃப்ட் கேம், ஐ திங்க் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அட்லீஸ்ட் ஒரு 50-60 மினிட்ஸ்க்கு ஃபுல் டீம் ஆடும். லைக் அந்த ப்ராப்பர் ஃபுல் டீம் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எக்ஸப்ட் ஆஃப் கோர்ஸ் பிராட்லி ஆடுவான்னு தோணுது ட்ரெண்ட்டுக்கு. ஆமா, ஏய் ஃபுல் டீம்னாலே பிராட்லி தான் அதானே, எக்ஸப்ட் ஆப்வியஸ்லி பிராட்லி. ஃபுல் டீம்னாலே பிராட்லி தான், என்ன பேச்சு? தி ஒன்லி கார்னர் பிராட்லி. எப்படி பார்சலோனா கூட கார்னர் டேக்கன் குவிக்லி பிராட்லி எப்படி எடுத்தா, அதனால தான் ஒரிஜினலா கோலே போட முடிஞ்சது. அது சரியா? என்னங்க எடிட்லாம் பசங்க போட்டானுங்க, பிராட்லி கார்னர் எடுக்கிற மாதிரிலாம் எடிட்டே வந்துருச்சு. ஆமாமா, சரி பார்த்தேன். அந்த ஏ எல்லாம் இப்போ ரொம்ப ஓவரா வேலை செய்யுது, ஃபர்ஸ்ட் லேஞ்ச்ல போயிட்டு இருக்குது. ஆமா. பட் அதான் கிறிஸ்டல் பேலஸ் கேம் மெயினா ட்ரோஃபி லிஃப்ட் கேமுங்க, இதெல்லாம் ஒரு கேம்னு பேசிக்கிட்டு இருக்கணுமா? ஆமா. பட் அஃப்கோர்ஸ் கிறிஸ்டல் பேலஸ் பத்தி பேசும்போது நல்ல சீசன் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் தேவ் எண்டட் வித் ட்ரோஃபி. இல்லைங்க, தட் இஸ் another example. ப்ராப்பரா கோச்சிங் பண்ணி ப்ராப்பரா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி, ஏன்னா they lost ஒலிசே. அதுக்கப்புறம் they still had to, they kept Eze, they brought in Matata, they had that Sar. அவங்க 3 பேர் வச்சே நாங்க கோல் போட்டுக்கிறோம், மத்தவங்க எல்லாமே டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. வாட்டன் இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா தான் வாட்டன் ஆடிட்டு இருக்கான். அண்ட் அவனுடைய பார்ட்னர் அந்த கமாடா, டைச்சி கமாடா சூப்பரா ஆடுறான் அவன். சூப்பரா ஆடுறான். ஆமா. சோ யா மீன் பெருசா அவங்களுக்கும் ஒன்னும் இன்சென்டிவ் இல்லைன்னா அவங்க 12க்கு மேல அவங்க போக 12க்கு கீழேயும் போக முடியாது. ஆமா ஆமா. அதனால வந்து செல்லதான் அவங்க தான். நமக்கு அவங்க கார்டு கொடுத்துட்டு நம்ம போய் நிற்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கார்டு நம்ம கொடுக்கணும், அப்ப நம்ம அவன் பண்ணி நிற்கணும். இப்படி மாத்தியே 3 மணி நேரம் பண்றோம். ரெப்ரி அங்க ரெப்ரி விசிலே ஊதிட்டு இருப்பாங்க, வேற லெவல்ல இருக்கும் அது. அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா என்னடா பண்றீங்கன்னா, ஏய் நாங்க எதுக்குடா ஃபுட்பால் ஆடிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கணும். நமக்கு ஒரு ட்ரோஃபி, அவங்களுக்கு ஒரு ட்ரோஃபி, இதுக்கு எதுக்கு கேம் எல்லாம் ஆடி. பட் இல்ல அதான் டீசன்ட் சீசன் அவங்களுக்கு. சொன்ன மாதிரி நல்ல கோச்சிங். அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. லைக் ஐ திங்க் அவங்க 17th இருந்தாங்க அட் ஒன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வந்தாங்க. ஐ மீன் மேஜர் இதுன்னு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடம் வாட்டன் இப்போ கிளப்ல இருப்பானா இதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ்ல இந்த சம்மருக்கு அப்புறம். அதுதான் பெரிய நியூஸ். இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் லிவர்பூலில் நீங்கள் சொன்னீங்க இந்த எபிசோடில் ஒரு 6 வேணும், ஒரு ப்ராப்பர் 6 வேணும். என்ன கேட்டால் ஆடம் வாட்டன் சைன் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபெக்ட். நான் அதான் வெளியே சொல்லாம வச்சிருக்கேன். ஹியூஸ் வாட் ஹேவ் யூ காட் இன் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் சட்டை போட்டு நிறைய வச்சிருக்கா ஸ்டோர்ல, காசு என்ட்ரிட்டு இருக்கான்னு தான் தெரியல. சரி அந்த டாபிக் போக வேண்டாம். நான் இங்க பாருங்க, இந்த வருஷம் வந்து ஏற்கனவே பிரிம்பாங்க போட்டாச்சு. 2 நாள்ல கற்கேஸ் உள்ள வரான், 4ஆவது நாள் வரிச்சு உள்ள வரான். ஏன்னா எனக்கு வேர்ட் சொல்லிட்டானாமா, நேஷன்ஸ் லீக் நான் போறதுக்குள்ள எனக்கு சார்ட் அவுட் பண்ணுங்கட்டானாமா. நேஷன்ஸ் லீக்னு 10 நாள் தான் இருக்குது, மக்கள் ரெடியா இருங்க, 10 நாள்ல வரிச்சு சட்டையை போட்டு நிக்கிறான். அவ்வளவுதான். எந்த சட்டையை போடுவான்லாம் கௌதம் சொல்லல. அங்கேயும் சகப்பு இங்கேயும் சகப்பு, எப்படி சகப்பு சட்டை போடுறான் அவ்வளவுதான். எந்த சகப்பு எல்லாம் கேட்க கூடாது, அங்கேயும் சகப்பு தான் இங்கேயும் சகப்பு தான், சகப்பு சட்டையை போடுறான்ல அவ்வளவுதான். 10 நாள்ல போடுறான், முடிஞ்சு போச்சு. அது சரி. பட் இல்லைங்க, அதான் வேற எதுவும். என் கிறிஸ்டல் பேலஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரியது இல்லை. எனக்கு வாட்டன் ரொம்ப பிடிக்கும். எஸ்ஏ ஆஸ் யூஷுவல் குவாலிட்டி பிளேயர். அண்ட் அதாங்க லைக் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் கேம் பிளான். ஆனால் அதுவும் எல்லா மேனேஜர் சொல்றதும் இந்த வருஷம் நல்லா வந்திருக்குங்க. ஆன்ஜ் வந்து ஐ ஆல்வேஸ் வின் திங்ஸ் இன் மை செகண்ட் சீசன் சொல்லிட்டு யூரோப்பா ஜெயிச்சிட்டான். கிளாஸ்னர் வந்து ஐ டோல்ட் பெப் டோன்ட் பிளே த சேம் சிஸ்டம், வி வில் ஃபிகர் யூ அவுட் சொல்லிட்டு எஃப்ஏ கப் ஜெயிச்சிட்டா. அதான் பாருங்களேன், நம்ம ஆளுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அமைதியா இருக்காப்ல. அடுத்த வருஷம் ஐ எம் கோயிங் டு வின் த பிரீமியர் லீக் அகைன் சொல்லி அடிக்கணும். இல்ல அது சொல்லாம இருக்கட்டும் போதும். ஆமா இல்ல இந்த வருஷம் எல்லாம் ஒழுங்கா போயிருக்கு, அடுத்த வருஷம் இதே மாதிரி போகுமான்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 2 கோல் போற கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குவார்டியோலா வேற வெறியோட வரான். ஆமா அது வேற இருக்கு. ஆமா சரி அடுத்த சீசன் பாத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் கப் நமக்கு தான். சொல்லுங்க. அதான் கப்பு நமக்கு தான், அது ஓகே, அது வேற விஷயம். எந்த கப்புங்கிறது தான் பிரச்சனை. அதுதான். ஆமா பட் அதுதான் வேற எதுவும் இல்ல. ப்ரீவியூ இதுதான் நம்ம ப்ரீவியூ. எனக்கு எஸ்ஏவை பிடிக்கும், வார்டன் பிடிக்கும். அதான் உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் இந்த ப்ரீவியூ. அவ்வளவுதான். பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வடிவேல் சொல்ற மாதிரி அதுக்கு மேல இல்லைன்னா அப்ரப்டா கட் பண்ணு.
ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிறிஸ்டல் பேலஸ் இருங்க. ஆம், இல்ல இல்ல, வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம். இதான் ஏதோ யோசிச்சேன், வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம். கிறிஸ்டல் பேலஸ் ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லுங்க. ஆமா. கிறிஸ்டல் பேலஸ் 2, லிவர்பூல் 0. ஓ, இந்த கேம் நீங்க 2-0 கிறிஸ்டல் பேலஸ்ன்றீங்களா? நான் வந்து 2-1 லிவர்பூல் வின்னு. 2-1 லிவர்பூல். ஆமா, வான் டைக் கோல் அண்ட் சாலா ஒரு கோல். சாலா இந்த வீடியோ திட்டினீங்கல்ல, அதுக்காகவே அவன் கோல் போடுவான் பாருங்க. நோ சான்ஸ். டாப் கார்னர் அந்த ட்ரேட்மார்க், அந்த ராபின் டைப்ல அப்படி கட் பண்ணி அப்படி ஒரு கர்ல் இப்படி ஒன்னு அடிப்பாங்க. அப்படித்தான் எதிர்பார்த்தேன். பிஎஸ்சி கேம்ல பாப்பறப்ப நின்னா அதே தான் எதிர்பார்த்தேன் நான். அதே கட் பண்ணி அதே கேர்லர் என்ன போச்சுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அது சரி. அவ்வளவுதான். ஆமா, பட் மக்களே, உங்க ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே போடுங்க. அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு அப்புறம் வந்து சீசன் ரிவ்யூ வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சீசன் ரிவ்யூக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பேசணுன்னாலும் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவோம் அதுக்குன்னு. பட் அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. இட் ஹஸ் பின் அன் என்ஜாயபிள் சீசன். அண்ட் கிறிஸ்டல் பேலஸுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுறோமா இல்லை ஃபுல் சீசன் ரிவ்யூ மாதிரி பண்ணுறோமா? போதும். நாம ஒன்னுதான் பண்ணி இப்பவே வீக்லி ஒன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அது சரி. இல்லை ஐ எம் ஆஸ்கிங்க, என்னோட கேலண்டரில் போடணும்ல. எதுக்கு கேம் எப்படி பார்க்க போறது இல்ல அப்படின்னு வந்து பேசிட்டு